இன்றைக்கி ஒரு கஷாயம் செய்கிறத பற்றி பார்க்கலாங்க. சீரகம், வெந்தயம், ஓமம், பெருங்காயம் இதெல்லாம் சேர்த்து ஒரு கஷாயம் செய்யலாங்க. இந்த கஷாயம் உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. இது ஒரு நாட்டு வைத்தியர் சொன்னது. ஒரு பாத்திரத்தில் 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்திக்கலாங்க. அதில் 1 ஸ்பூனுக்கு சீரகம் மட்டும் 1 ஸ்பூனுங்க, மற்றது எல்லாமே அரை ஸ்பூனு. ஒரு அரை ஸ்பூனுக்கு வெந்தயம், அரை ஸ்பூனுக்கு ஓமம், பெருங்காய தூளாக இருந்தால் அரை ஸ்பூனுங்க. நான் கட்டி பெருங்காயம் சேர்த்திருக்கேன். இதையெல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். இந்த 1.5 டம்ளர் தண்ணி 3/4 டம்ளர் ஆகிற அளவுக்கு நல்லா அது கொதித்து சுண்டணுங்க. அந்த அளவுக்கு கொதிக்க வச்சு எடுத்துடலாம். இந்த கஷாயம் குடிக்கிறதுனால ஒவ்வொருத்தருக்கு வயிறு உப்புசம், பசி இல்லை அப்படின்பாங்க. ஒரு புளி ஏப்பமாக வரும். அவங்க வயிற்றில் புண்ணு இருக்கிறவங்க, ஜீரணாவில் எனக்கு பசியே இல்லை, வாயில் புண்ணு, இவங்கெல்லாமே இந்த கஷாயத்தை குடிக்கலாங்க. இது சாப்பிட்டதுக்கப்புறமா ஒரு நாளைக்கு 2 டைம் சாப்பிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து இந்த கஷாயத்தை குடிச்சிட்டு வந்தால் அவ்வளோ நல்ல ரிசல்ட்டுங்க. நல்லா கொதிச்சிருச்சு. 3/4 டம்ளர் தண்ணி ஆயிடுச்சு. இதை ஒரு வடிகட்டியில் வடிச்சுக்கலாம். இதை குடிக்கிறப்ப வாயில் வச்சு கொப்பளிச்சு குடிச்சிங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்குதுங்க. ஏன்னா நீங்கள் அப்படியே அண்ணாந்து குடிக்கக்கூடாது. கவ்வி நல்லா வாயில் கொப்பளிச்சு குடிச்சிங்கன்னா இந்த உமிழ்நீரோடு குடிக்கிறப்ப இது நல்ல ரிசல்ட் கிடைக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.